மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரிடர் நிவாரண நிதி 5000 கோடி கொடுத்ததாக கூறி தமிழ்நாடு அரசிடம் கணக்கு கேட்ட நிலையில் பேரிடர் நிவாரண நிதி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நிர்மலா சீதாராமன் கொடுத்ததாக சொல்லியிருக்கும் நிதி தமிழ்நாடு அரசு வெளிநாட்டு வங்கிகளில் கடன் வாங்கிய பணம் என்று பதிலளித்துள்ளார். அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில் முழு அமௌண்ட், அந்த NDRFலேருந்து SDRFக்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட்டு பணம் நான் சொல்ல, நீங்க எங்கிருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி அந்த விஷயத்துக்கு வரல. அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங் புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா? நான் கேட்கிறேன். அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சிட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர். அமைச்சர் சொன்னாரே, நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம். ஐயோ 90% செலவழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒன்றும் கொடுக்கறாரு. 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000, கொடுத்த 950 எங்க போச்சுங்க? ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ADB, KFW மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.